யுக்ரைன் மீது கடும் தாக்குதலை மேற்கொண்ட ரஷ்ய இராணுவத்தினர் யுக்ரைனினுடைய 5வது மாநிலத்துக்குள் ஊடுருவியிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அதேவேளையில் ரஷ்யாவினுடைய தலைநகர் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய 2 சர்வதேச விமான நிலையங்கள் மீது ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறது யுக்ரைன். இது சம்பந்தமான விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். காசா நோக்கி புறப்பட்ட ஒரு சர்வதேச கப்பல் ஒன்றை, மனிதாபிமான பொருட்களை கொண்டு சென்ற கப்பல் ஒன்று இஸ்ரேலிய படையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அதே போல அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் இடம்பெற்று வருகின்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பான முழுமையான விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் பிரித்தானியாவைச் சேர்ந்த ஒரு பெண் தன்னுடைய தாயாரினுடைய நினைவாக ஒரு உருக்கமான செயல் ஒன்றை செய்திருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இந்த காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். ஜூன் மாதம் 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் புகலாம். யுக்ரைன் மீது ரஷ்ய இராணுவத்தினர் மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு யுக்ரைனுக்கு சொந்தமான 5வது மாநிலத்துக்குள் ஊடுருவி இருக்கின்றார்கள். கடந்த 3 வருடங்களாக இடம்பெற்று வருகின்ற இந்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா யுக்ரைனுக்கு சொந்தமான 4 மாநிலங்களுக்குள் ஏற்கனவே ரஷ்ய இராணுவம் முன்னேறி வந்திருக்கின்றது. அந்த 4 மாநிலங்கள் முழுமையாக கைப்பற்றப்பட்டதான்னு கேட்டால் அப்படி இல்லை, ஓரளவு பகுதி அளவில் கைப்பற்றப்பட்டிருக்குது. இப்போ கடும் தாக்குதலை மேற்கொண்டு யுக்ரைனுக்கு சொந்தமான 5வது மாநிலத்துக்குள் ஊடுருவிருக்கின்றது ரஷ்ய படை. இந்த மாநிலத்தினுடைய பேர் டினிப்ரோ பெட்ரோவஸ்க் என்று சொல்லப்படுகிறது. இங்கே 38 மில்லியன் மக்கள் வசிக்கின்றார்களாம். எனவே 38 மில்லியன் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பெரிய மாநிலம் டினிப்ரோ பெட்ரோவஸ்க். அதற்குள் ஊடுருவிருக்கிறார்கள் ரஷ்ய படையினர். என்னென்று சொன்னால் மாநிலங்களை பொதுவாக ரீஜன்ஸ் என்று சொல்லுவோம். இப்போ அமெரிக்காவில் ஸ்டேட் என்று சொல்றது, ஒவ்வொரு பெரிய பெரிய மாநிலங்களையும் ஸ்டேட் என்று சொல்றது. அது ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு விதமான பெயர்களால் அழைக்கப்படும். யுக்ரைன்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு நிர்வாக அலகும் ஒப்லாஸ்ட் என்ற பெயரில் அழைக்கப்படும். அப்போ இதுவரைக்கும் ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதல்களில் கடந்த 3 வருடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுக்ரைனுக்கு சொந்தமான 4 ஒப்லாஸ்ட்கள் கைப்பற்றப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த 4 ஒப்லாஸ்ட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது பகுதி அளவில். அதே நேரம் கிரைமியா ஒரு தனி தீபகற்பம். உங்களுக்கு தெரியும், கிரைமியா முழுமையாக கைப்பற்றப்பட்டு அது ரஷ்யாவோட ஏற்கனவே இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 5வது ஒப்லாஸ்ட் அல்லது 5வது மாநிலம் என்று சொல்லப்படக்கூடிய டினிப்ரோ பெட்ரோவஸ்க்குள் ஊடுருவிருக்கின்றன ரஷ்ய படைகள். ரஷ்யாவினுடைய தலைநகர் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய 2 சர்வதேச விமான நிலையங்கள் மீது யுக்ரைன் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியிருப்பதாக ரஷ்ய தரப்பு வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணியளவில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றதாகவும் ஏராளமான யுக்ரைனிய ட்ரோன்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும் இந்த தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் ரஷ்ய தரப்பிலிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கு மொத்தமாக 5 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கின்றன. 5 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது. அதில் 2 விமான நிலையங்களை இலக்கு வைத்து தான் இந்த ட்ரோன்கள் ஏவப்பட்டிருக்கின்றன. அதாவது யுக்ரைனிய எல்லையிலிருந்து 1500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றன இந்த 2 விமான நிலையங்களும். அதில் ஒரு விமான நிலையத்தினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வினுக்கோவோ என்று சொல்றது. வினுக்கோவோ என்று சொல்லி அது மாஸ்கோவிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மாஸ்கோவினுடைய எல்லைக்குள்ள 28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அந்த வினுக்கோவோ என்று சொல்லப்படுற விமான நிலையம். அதன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த விமான நிலையம் டொமடே டோவோ என்று சொல்றது. ரஷ்ய உச்சரிப்பில் சில பிள்ளையாக இருக்கலாம். டொமடே டோவோ என்று சொல்லி அது 34 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இருந்து. இந்த 2 விமான நிலையங்களையும் இலக்கு வைத்து இன்று அதிகாலை 3 மணியளவில் தாக்குதல் முயற்சி ஒன்றை மேற்கொண்டிருக்கிறது யுக்ரைனிய தரப்பு. இந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்து கடுமையான வன்முறைகள் இடம்பெற்று வருகின்றன. ஏராளமான ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்ட ஊர்வலங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம், இந்த பேரணி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு அங்கே ஆவணங்கள் இல்லாமல் இருப்பவர்கள், சட்டவிரோதமான முறையில் குடியேறியவர்கள் என்று சொல்லி ஏராளமான நாட்டவர்களை பிடிச்சு அவர்களுடைய சொந்த இடங்களுக்கே அனுப்பி கொண்டிருக்கிறார். எனவே அதனை கண்டித்து
வைத்து தான் இந்த ஒரு ஆர்ப்பாட்ட ஊர்வலம் வந்து நடைபெற்றது. அது வந்து வன்முறையாக மாறி அதில் பெரும் கலவரங்களும் ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்காக 2000க்கும் அதிகமான தேசிய பாதுகாப்பு படையினர் வந்து அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நீங்க பக்கத்தில் இந்த காணொளியில பார்க்குற மாதிரி 2000க்கும் மேற்பட்ட தேசிய பாதுகாப்பு வீரர்கள் இந்த வன்முறையாளர்களை வந்து கட்டுப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை 3வது நாளாகவும் வன்முறைகள் தொடர்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரித்தானியாவுக்கு சொந்தமான கப்பல் ஒன்று அமெரிக்காவில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. அதாவது அமெரிக்காவினுடைய அலாஸ்கா மாநிலம் இருக்குத்தானே, அதில் இருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் நடுக்கடலில் வந்து இந்த கப்பல் வந்து திடீரென தீப்பிடித்து எரிய ஆரம்பித்திருக்கிறது. ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக எரிந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. என்னென்னு சொன்னால் இதில் வந்து ஏராளமான கார்கள் 3000 வரையான கார்கள் ஏற்றப்பட்டு அந்த கார்கள் வந்து அமெரிக்காவில் கொண்டு இறக்கிறதுக்காக போய்கொண்டிருக்கிற இந்த கப்பல் அதில் வந்து திடீரென தீப்பிடித்து என்னென்னு சொன்னால் இந்த 3000 வரையான கார்களில் வந்து 750 வரையான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் இருக்காம். அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த லிதியம் பேட்டரி இருக்குதானே, அதில் ஏற்பட்ட ஒரு வெடிப்பு, அதில் ஏற்பட்ட ஒரு தீ காரணமாகத்தான் இந்த தீப்பிடிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த கப்பலில் வந்து 22 பணியாளர்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. மீட்பு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. பிரித்தானியாவினுடைய மான்செஸ்டர் நகரத்தைச் சேர்ந்த ஒரு 24 வயதுடைய பெண் செய்த ஒரு செயல் வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது. அவள் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால், அந்த பெண்ணினுடைய தாயார் வந்து இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் வந்து இறந்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் இருதய நோய் காரணமாக உயிரிழந்திருக்கிறார். அந்த தாயாருக்கு வந்து 51 வயது. அந்த தாயாருடைய சாம்பல் இருக்குத்தானே, அஸ்தி, அதை எடுத்து ஒரு போத்தில் அடைச்சு அந்த தாயாருக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்றையும் எழுதி அதை கொண்டே கடலில் கொண்டே போட்டிருக்கிறா இந்த 24 வயதுடைய பெண். இது ஒரு சாதாரண நிகழ்வு தான். எங்களுடைய ஊரில் எல்லாம் இப்படியான நிகழ்வுகள் நடக்கிறது சாதாரணமானது. இருந்தாலும் அந்த தாயாருக்கு ஒரு லட்சியம் இருந்ததாம். என்னென்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் போகணும், உலகத்தை வந்து சுற்றி பார்க்கணும் என்று சொல்லி. ஆனால் இருதய நோய் காரணமாக அவ உயிரிழந்ததால் அவாவினுடைய அந்த ஆசை வந்து நிறைவேறாமல் போயிட்டுன்னு சொல்லி மகள் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு போத்தில் வந்து இந்த சாம்பலை அடைச்சிட்டு ஒரு கடிதத்தை எழுதி அதுக்குள்ளே வச்சுட்டு வந்து அனுப்பினது வந்து ஏன்னு சொன்னால், கடலில் மிதந்து 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 இது எல்லா இடமும் போகணும், உலகத்தையே இந்த போத்தில் வந்து சுற்றி வரணும், அதன் மூலம் தன்னுடைய அம்மாவினுடைய ஆசை நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒரு உருக்கமான செயலை செய்தார் என்று சொல்லி அது முதல்ல வந்து சமூக வலைத்தளங்களில் பரவ ஆரம்பித்து, பிரித்தானியாவில் பரவ ஆரம்பித்து இப்போ உலகம் முழுவதும் வைரலாக பரவி கொண்டு வருகிறது. எனவே இன்றைய நாளில் வந்து இந்த செய்தி உலகம் முழுவதும் வைரலாக பரவி வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டிருக்கணும், உங்களுக்கும் எலோன் மஸ்க் அவர்களுக்கும் இடையிலான உறவு வந்து இருக்குதா இல்லையான்னு சொல்லி. ஏன் சொல்லுங்க பாப்போம். ஒரு நாள் சண்டை பிடிப்பினம், பிறகு அடுத்த நாள் ஒற்றுமை அறிவினம், காலமாக சண்டை பிடிப்பினம், பின்னேரம் ஒற்றுமை அறிவினம். எனவே அவைன்ற சண்டையை வந்து நம்ப இயலாது. அதனால் வந்து ஊடகவியலாளர்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து இருக்குது, உண்மையிலேயே சண்டை தான் பிடிக்கிறீங்களா அல்லது சண்டை பிடிக்கிற மாதிரி நடிக்கிறீங்களான்னு சொல்லி. அதுக்கு வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்கார், ஓம் இந்த முறை வந்த சண்டை வந்து சீரியஸான சண்டை தான், நாங்கள் பிரிஞ்சிட்டோம்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் எலோன் மஸ்க்கு வந்து ஆக்களை மதிக்க தெரியாது, குறிப்பாக வந்து என்ன மதிக்கலை, தன்னை வந்து மதிக்கலை, நான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, எனவே என்னை வந்து அவர் மதிக்கலை, அதனால் வந்து உறவு முறிஞ்சிட்டுன்னு சொல்லி பொறிஞ்சு தள்ளியிருக்கார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஏன்னு சொன்னால் சண்டை பிடிச்சி போட்டு திடீரென்று ஒற்றுமை அறிவினம் அவையில் நம்பலாது. 2 பேருக்கு இடையில சண்டையாமன்னு சொல்லி ஒரு பத்திரிகையில் தலைப்புச் செய்தியெல்லாம் போட்டு அந்த பத்திரிகை வெளியில் வரா முதலே ஒற்றுமை அறிவினம் அப்படியான ஆக்கெல்லாம் அவை 2 பேரும். எனவே ஊடகவியலாளர்கள் கேட்டிருக்கணும் 1க்கு 2 தடவை உண்மையிலேயே சண்டை தானா என்ன மாதிரி என்று சொல்லி. அதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து ஓம் என்று சொல்லியிருக்கார். அதுக்கிடையில் வந்து எலோன் மஸ்க் வந்து அடுத்த கட்டம் நோக்கி போயிட்டார், புதிய கட்சியே ஆரம்பிக்கிற கட்டத்துக்கு போயிட்டார். எனவே ட்ரம்புக்கு வந்து அது பிடிக்கல என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போம், எத்தனை நாளைக்கு இந்த கோபம் நீடிக்க போகுது, எத்தனை நாளைக்கு இந்த சண்டை நீடிக்க போகுதுன்னு சொல்லி. ஐரோப்பாவில் இருந்து காசா நோக்கி ஒரு கப்பல் ஒன்று போயிருக்குது. அந்த கப்பலில் வந்து ஏராளமான மனிதாபிமான உதவி பொருட்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் சிறுவர்கள் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு ஒரு கப்பல் போயிருக்குது. இஸ்ரேல் விடுமா? விடையில. வழக்கம் போல் அவர்கள் மறைத்து விட்டார்கள். இப்போ வந்து அந்த கப்பல் வந்து எகிப்திய கடலில் வந்து நின்று நிற்குது, நங்கூரம் போட்டு நின்று நிற்குது. ஏன்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து அனுமதிக்குது இல்லைன்னு சொல்லி. அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 22 தன்னார்வ தொண்டர்கள் இருக்கணுமாம். அதோட ஐரோப்பிய பாராளுமன்றத்தை சேர்ந்த 2 உறுப்பினர்களும் அதுக்குள்ளே இருக்கணுமாம். இருந்த போதிலும் கூட இஸ்ரேல் வந்து கப்பல் வந்து காசாக்கு போகிறத அனுமதிக்கலை. அதனால இப்போ எகிப்திய கடலில் வந்து குறிப்பிட்ட அந்த கப்பல் வந்து நங்கூரமிட்டு தரித்து நிற்கிறது. அதில் வந்து ஏராளமான உதவி பொருட்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது.
தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே தரை மார்க்கமாக செல்கின்ற ஏராளமான லொரிகளையும் இஸ்ரேல் தடுத்து வைத்து ஒரு சில லொரிகளை மட்டும்தான் அனுமதிச்சிருக்கிறது. பிறகு அந்த லொரிகளில் கொண்டு போன உணவுப் பொருட்களை வாங்குறதுக்கு கியூவில் நின்ற மக்களுக்கு மேலே துப்பாக்கி சூடும் நடத்தி அதிலே நிறைய பேர் கொல்லப்பட்டது. இப்படியான அவலம் காசாவில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.